ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு amalikitchens. நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சப்பாத்திலேருந்து ரைஸ் வரையும் எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான காரசாரமான ரெசிபி தாங்க இந்த சிக்கன் கீ ரோஸ்ட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைபரும் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கீ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 750 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை அது கூட புழிஞ்சிடலாம். இப்போது டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சிக்கன் கூட தயிர், எலுமிச்சம்பழம், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு இதை ஊற வச்சிடலாம். நல்லா பெரட்டி விட்டு எல்லா சைடும் வந்து தயிர், உப்பு, எலுமிச்சம்பழம் படுற மாதிரி ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த சைடு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் காஞ்ச மிளகா ஒரு 8 அளவு சேர்த்துக்கிறேன். மிளகாவை லைட்டாக காயம் படுற அளவுக்கு வறுத்துக்கலாம். எண்ணெய் சேர்க்காம தான் நம்ம வறுக்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஜீரகம் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு போதுமானதாக இருக்குது, அவ்வளோதான் சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 பூண்டு பற்கள் சேர்க்குறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்படி இருக்கோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் நெய் ஊற்றிட்டேன். நெய் நல்லா காஞ்சதும் அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா வந்து நெய்யில் வந்து வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம சிக்கனில் வந்து சால்ட் போட்டிருக்கோம். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தான் நம்ம சால்ட் சேர்க்க போகிறோம். இப்போ இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு கொத்தளவுக்கு வந்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து 2 நிமிஷம் வந்து வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தயிர் சேர்த்து ஊற வச்சுருக்க சிக்கனை இது கூடவே வந்து ஆட் பண்ணிடலாம். சிக்கன் போட்டாச்சு. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கலருக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம். இது ஒரு நல்ல கலர் கிடைக்கும், அதுக்காக தான் இது சேர்க்குறது. ஆல்ரெடியும் வந்து காரத்துக்கு வந்து மிளகாய் சேர்த்துருக்கோம், பெப்பரும் சேர்த்துருக்கோம். இது வந்து கொஞ்சம் கலருக்காக சேர்க்குறது, அவ்வளோதான். இதை வந்து நல்லா வந்து 2 நிமிஷம் வந்து பெரட்டி விடலாம். கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோட வந்து தயிரோட வேகட்டும் சிக்கன். இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை வந்து இது கூடவே ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். எல்லா மசாலையும் போட்டு நல்லா எல்லா கறிகளோடையும் பெரட்டுற மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து அடுப்பை கம்மி பண்ணி வச்சு பெரட்டி விடலாம். இப்போது இதுக்கு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் மிக்ஸி ஜாரையே வந்து கழுவி அந்த தண்ணியை வந்து அதவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ கறியை நல்லா மசாலாவோட பெரட்டி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக விடலாம். இருக்க தண்ணியெலாம் நல்லா வந்து வற்றணும். இப்போ மூடி போட்டு நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வந்து தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் வந்து ரொம்ப நல்லாவே வெந்திருக்கு. கடைசியாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் வந்து கிள்ளி போட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா பெரட்டி விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிரும். நம்ம வந்து இது நெய் அப்புறம் மசாலாலாம் பார்த்திங்கன்னா வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதோட டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.